இயேசு கிறிஸ்து எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் 3ஆம் வாரம் வியாழக்கிழமை 21/12/2023. பபிலோனிய அடிமைத்தனத்திற்கு பின் கிமு 587 எழுதப்பட்ட கவிதை தொகுப்பு இனிமை மிகு பாடல்கள். தலைமகன் தலைமகள் இவர்களுக்கிடையே நிகழும் அன்பு அனுபவங்களை இறைவன் இஸ்ராயலர் இவர்கள் அன்புறவிலே யூத ராபியர் கண்டனர். கிறிஸ்து திரு அவை உறவிலும் இந்த அன்பு பிணைப்பை எபேசியருக்கு மடல் எழுதிய ஆசிரியர் காண்கிறார். எபேசியர் 5:26-32. மறு பொருள்கோள் ரீரீடிங் முறையில் இன்றைய வாசகம் புதிய இஸ்ராயல் ஆகிய திரு அவை இறைவனை கிறிஸ்துவை நினைத்து பாடுவதாக உள்ளது. இறைவன் என்றும் நம்மை தேடுகிறார். இறைவன் என்றும் நம்மை தேடுகிறார். நமக்கு அன்பு காட்ட, நம்மோடு அன்புடன் உறவாட அழைக்கிறார். எழுந்திரு என் அன்பே, அழுகுருவே எழுந்து வா. இனிமை மிக பாடல் 2:10-13 என்று திரும்ப திரும்ப அழைக்கிறார். நாம் கடவுளுக்கு அன்பு செய்தது அன்று, அவரே நமக்கு அன்பு செய்து 1 யோவான் 4:10 நம்மை அழைத்திருக்கிறார். அவ்வன்பு எல்லையற்ற அன்பு, தன் மகனையே நமக்காக அளித்த அன்பு. ரோமையர் 8:31-32, 1 யோவான் 4:10. பதில் தேடும் அன்பு நமது மறுமொழி என்ன? நாம் இறைவனிடம் திரும்புவோமா? கடவுளின் அன்பு நம் பாவங்களையும் நமது நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு குறைகளையும் கடைந்தது. கார்காலம் கடந்து விட்டது, மழை பெய்து ஓய்ந்து விட்டது. இனிமை பாடல் 2:11. குளிருக்கு பின் இளவேநீர் காலம் துவங்கிவிட்டது, நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. குளிர்காலம் கடந்து விட்டது, மன்னிப்பும் புது மலர்ச்சியும் பூத்துக்குளுக்கும் நேரம் வந்து விட்டது. இளவேநீர் காலம் தோன்றிவிட்டது. நான் இஸ்ராயலுக்கு பனி போல் இருப்பேன், அவர்கள் லீலியை போல் மலருவார்கள். வளமான தானியமும் திராட்சையும் பயிரிடுவர். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். ஓசை 14:5-8 என்ற சொற்களிலே ஓசை இறைவாக்கினர் இறைவன் தரும் மீட்பை இளவேநீர் காலத்தின் செழிப்பிற்கும் பூக்களின் கனி வகைகளும் நிறைந்து விளங்கும் நிலைக்கும் ஒப்பிடுதலை இவன் நிலை காணுதல் நன்று. ஆம், கிறிஸ்து பிறப்பு பெருவிழா இருளிலும் இருப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வரும் விழா. லூக்கா 1:78-79. நம்முடைய குளிர் வாழ்வாகிய பாவங்களை விட்டுவிட்டு பூத்து குலகம் புண்ணிய வாழ்வை எப்போது துவக்குவோம்? இந்நவநாட்டில் நமக்கு கனிவளும் தரும் இளவேநீர் காலம் ஆகுமா? பாவ நாட்டங்களை களைவோமா? அன்பு செய்யும் இருவர் காதலர்கள் சாதாரணமாக ஒருவர் ஒருவரை பார்க்கவும், ஒருவர் ஒருவரோடு பேசி உறவாடவும் விரும்புவர். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் பைத்தொடியாள் கண்ணே உன் என்றார் 1101 குரலில் வள்ளுவர். காட்டிடும் எனக்கு உன்முகத்தை, எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை. எளிமை மிக பாடல் 2:14 என்று இயேசு மணமகன் தாம் அன்பு செய்யும் மணமகள் திரு அவையை பார்த்து கூறுகிறார். அத்திரு அவையை நம் ஒவ்வொருவரின் பாவங்களும் கலங்கப்படுத்துகின்றன. எனவே பாவம் கலைந்த வாழ்வை, மணமகன் விரும்பும் வாழ்வை வாழ முயற்சி எடுப்போம்.
இந்நவநாள் காலம் நம் ஆன்மாவை அழகுபடுத்தவும் நம் செயல்களை செம்மைப்படுத்தவும் ஏற்ற காலம் என்பதை உணர்ந்து நடப்போம். எழுந்திரு என் அன்பே, எழுந்து வா. இனிமே பாடல் 2:10. நற்செய்தி லூக்கா 1:39-44. உருவிலானை கருவிலே தாங்கிய கன்னி மரியா தன் உறவினர் எலிசபெத்தை சந்தித்த நிகழ்ச்சியை லூக்கா விவரிக்கின்றார். கருவுற்றிருந்த இரு தாய்மார்களின் சந்திப்பு இது. கடவுள் மகனுக்கு மனித வாழ்வு தந்த திருமகள் மரியா எலிசபெத்தை சந்திக்க வருகிறார். கடவுள் மகனின் வருகைக்காக மக்களை தயார் செய்த வந்த திருமுழுக்கு யோவானை தாங்கியுள்ள எலிசபெத் அம்மாள் அவரை வரவேற்கிறார். பெண் குலத்தின் பெருமை மரியா, பெண் குலத்தின் பெருமை மரியா. கருவிலை இறைமகனை தாங்கி சென்ற கதிர்பாத்திரம் அவர். எனினும் எலிசபெத் தன் முதுமை பருவத்தில் தாய் குலத்தில் இருக்கிறார் என்பது கேட்டு ஐன்கரீம் என்ற ஊருக்கு விரைந்து செல்லுகிறார். உங்களுக்குள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுக்கவே வந்தார். மத்தேயு 20:27-28. இயேசுவின் போதனையை சொல்லில் செயலில் காட்டியவர் அன்னை மரியா. தான் தெய்வ திருமகளாயிருந்தும் சாதாரண எலிசபெத் அம்மாளுக்கு உதவி புரிய விரைந்து செல்லுகிறார். மரியா அங்கு வந்த உடனே அவ்வீடு அக்களிப்பால் நிரம்பியது. மரியா தன் மகனுடன் வந்தால் விளைவு தாயும் செய்யும் இருக்குமிடமெல்லாம் எல்லையற்ற மகிழ்ச்சி தானே. கானாவூர் திருமணத்தில் மரியாவையும் இயேசுவையும் சந்திக்கிறோம். அங்கும் மக்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. யோவான் 2. மணமகன் தங்களோடு இருக்கும் அளவும் மணவிருந்தினர் துக்கம் கொண்டாடலாமா? மத்தேயு 9:15. அன்னையின் வரவில் இயேசு. எலிசபெத் தூய ஆவியால் தூண்டப்பட்டு கன்னி மரியாவை கடவுளைத்தான் என காண்கிறார். அவரை நெஞ்சார வாழ்த்தினார். பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று வியப்பும் திகைப்பும் கொண்டார். ஆண்டவரின் பேழை தன் நகர் நோக்கி எடுத்து வரப்பட்டதை அறிந்த தாவீது அதை பெற்றுக்கொள்ள தான் தகுதியற்றவர் என்பதை உணர்ந்து வியப்பும் வேதனையும் கொண்டார். 2 சாமுவேல் 6:9. இறைவனது உடனிருப்பை குறிக்கும் பேழை மரியா. இறைவனது உடனிருப்பை குறிக்கும் பேழை அல்ல மரியா, இறைவனே கூடியிருந்த கோயில். இறைவனது உடனிருப்பை குறிக்கும் பேழை அல்ல மரியா, இறைவனே குடியிருந்த கோயில். மணி வயிற்றில் உருத்தெரிய வரும் பெரும்பேறு உலகையும் உளதாக. மணி வயிற்றில் உருத்தெரிய வரும் பெரும்பேறு உலகையும் உளதாக. பெரிய புராணம். இதுவரை கல்லிலும் மரத்தாலும் ஆன பேழைகளிலும் பீடங்களிலும் பிரசன்னமாக இருப்பதாக எண்ணப்பட்ட கடவுள் இன்று அன்னையின் மணி வயிற்றில் உருவாகி எலிசபெத் அம்மாள் வீட்டுக்கு வருகிறார். தாயும் சேயும் வந்ததால் அங்கு இருள் நீங்கி அருள் வாழ்வு பொங்கியது. எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் நிரப்பப்படுகிறாள். அவளது குழந்தை அக்களி பார்த்துள்ளுகிறது. எனவே உடலுக்கு அடுத்த உதவி புரிவதற்கு மட்டுமன்றி அருள் வாழ்வு அருளை பொழியவும் அன்னை அங்கு வந்தார். அருளுக்கே ஊற்றான தெய்வ திருமகனை அங்கு கொண்டு சென்றதால் மரியா அருள் வழங்கும் கருவியாகிவிட்டார். ஆண்டவரின் கொடைகளை பங்கீட்டும் அளிக்கும்
பரோபகாரி நமது அன்னை. ஆண்டவரின் கொடைகளை பகிர்ந்தளிக்கும் பரோபகாரி நமது அன்னை. பெண்களிலே கேணியான கெபேரின் மனைவி யாவேல் பேறு பெற்றவர். கூடாரம் வாழ் பெண்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீதிமொழி 5:24 என்று வாழ்த்தப்பட்டவர். ஓலபனசின் தலையை கொய்து நாட்டை காத்ததால் மகளே, மண்ணுலக பெண்களுக்குள் நம் ஆண்டவரால் ஆசி பெற்றவர் நீ. யூதேல் 13:22-23 என்று பாராட்டப்பட்ட யூதித்தும் நம் அன்னையின் முன்னோடிகள். எனினும் இவர்கள் வெறும் நிழலே ஆவார். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளர்ந்த குழந்தையும் ஆசி பெற்றதே என்று நாம் நாள்தோறும் அன்னையை புகழுகின்றோம். எலிசபெத் கொண்டிருந்த அதே உள்ளத்துடன் அன்புடன் நாமும் நம் அன்னையை புகழ வேண்டும். இதற்காக இத்திருப்பலியில் வர வேண்டும். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.